தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சட்டசபையில் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை தானே பாடினாங்க. ஒருவேளை சைனாவோடதை பாடினாங்களோ, இல்லை அமெரிக்காவோடதை பாடினாங்களோ, இல்லை ரஷ்யாவோடதை பாடினாங்களோ, எதுக்கு இந்த புலம்புறாங்கன்னு தெரியல. இந்த திமுகவும் இப்போ திமுகவிலேருந்து பிரிந்த இந்த இஸ்லாமிய இயக்கங்களும், இந்த விடுதலை சிறுத்தைகளும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் எதுக்கு இவ்வளோ புலம்புறாங்கன்னு எங்களுக்கு புரியலை. இப்போ தேசிய கீதம் என்பது இந்தியாவோடைய தேசிய கீதம். நீங்கள் இந்திய நாட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் இந்திய நாட்டை தான் சோத்தை திங்கிறீங்க. இந்திய நாட்டை தான் வாழ்கிறீங்க. இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தேசிய கீதத்தை மதிக்க வேண்டிய நீங்கள் ஏன் 2 தடவை பண்ணீங்க, ஏன் 3 தடவை பண்ணீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்பது இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இல்லையா? இதான் அவங்க தேசப்பற்றா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ சட்டசபையில் பொறுத்த வரைக்கும் அங்கே வெறும் தமிழர்கள் மட்டும் கிடையாது. உருதை தாய்மொழியாக கொண்டவர்களும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. ஆக தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது 2வது பாடினா தப்பு கிடையாது. ஆனால் தேசிய கீதம் என்பது பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய, பலதரப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய, பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்கக்கூடிய, பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தேசிய கீதம். இந்த தேசிய கீதம் என்று இந்த பொதுவான ஒரு தேசிய கீதத்தை, இந்தியாவுடைய இறையாண்மை மிக்க ஒரு தேசிய கீதத்தை ஏன் பண்ணீங்க? 2 தடவை பண்ணீங்க, ஏன் 3 தடவை பண்ணீங்க? என்னடா கேள்வி கேட்குறீங்க? எங்கேருந்துடா வரீங்க? நீங்கள் எல்லாம் யாரா? நீங்கள் வேணா பாகிஸ்தான் தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? சந்தோஷமாக இருக்குமே உங்களுக்கு? வேணும்னா பாலஸ்தீனத்தோட தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? இன்னும் சந்தோஷமாக இருக்குமே. வேணா ஈரானுடைய பாலஸ்தீனத்தை தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? இன்னும் சந்தோஷமாக இருக்குமே. சைனாதை பாட சொல்லட்டுமா? என்னடா என்ன மாதிரியான ஆட்கள்டா நீங்களாம்? தமிழ்த்தாய் வாழ்த்து முதல்ல பாடப்பட்டுச்சு. உடனடியாக தேசிய கீதமும் பாடப்பட்டுச்சு. தமிழ்த்தாய் வாழ்த்து ஒரு முறையும் தேசிய கீதம் 2 முறையும் பாடப்பட்டுச்சு. மரபு மீறல் நடந்திருக்கு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. சட்டசபையில் இந்தியாவுடைய தேசிய கீதத்தை தானே பாடினாங்க. ஒருவேளை சைனாவோடதை பாடினாங்களோ, இல்லை அமெரிக்காவோடதை பாடினாங்களோ, இல்லை ரஷ்யாவோடதை பாடினாங்களோ, எதுக்கு இந்த புலம்புறாங்கன்னு தெரியல. இந்த திமுகவும் இப்போ திமுகவிலேருந்து பிரிந்த இந்த இஸ்லாமிய இயக்கங்களும், இந்த விடுதலை சிறுத்தைகளும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் எதுக்கு இவ்வளோ புலம்புறாங்கன்னு எங்களுக்கு புரியலை. இப்போ தேசிய கீதம் என்பது இந்தியாவுடைய தேசிய கீதம். நீங்கள் இந்திய நாட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் இந்திய நாட்டை தான் சோத்தை திங்கிறீங்க. இந்திய நாட்டை தான் வாழ்கிறீங்க. இந்திய நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தேசிய கீதத்தை மதிக்க வேண்டிய நீங்கள் ஏன் 2 தடவை பண்ணீங்க, ஏன் 3 தடவை பண்ணீங்க? இப்படிலாம் கேள்வி கேட்பது இது இந்திய இறையாண்மைக்கு எதிராக இல்லையா? இதான் அவங்க தேசப்பற்றா? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ சட்டசபையில் பொறுத்த வரைக்கும் அங்கே வெறும் தமிழர்கள் மட்டும் கிடையாது. உருதை தாய்மொழியாக கொண்டவர்களும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவங்களும் எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. ஆக தமிழ்த்தாய் வாழ்த்து என்பது 2வது பாடினா தப்பு கிடையாது. ஆனால் தேசிய கீதம் என்பது பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய, பலதரப்பட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய, பலதரப்பட்ட ஜாதிகள் இருக்கக்கூடிய, பலதரப்பட்ட மொழிகள் பேசக்கூடிய மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தேசிய கீதம். இந்த தேசிய கீதம் என்று இந்த பொதுவான ஒரு தேசிய கீதத்தை, இந்தியாவுடைய இறையாண்மை மிக்க ஒரு தேசிய கீதத்தை ஏன் பண்ணீங்க? 2 தடவை பண்ணீங்க, ஏன் 3 தடவை பண்ணீங்க? என்னடா கேள்வி கேட்குறீங்க? எங்கேருந்துடா வரீங்க? நீங்கள் எல்லாம் யாரா? நீங்கள் வேணா பாகிஸ்தான் தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? சந்தோஷமாக இருக்குமே உங்களுக்கு? வேணும்னா பாலஸ்தீனத்தோட தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? இன்னும் சந்தோஷமாக இருக்குமே. வேணா ஈரானுடைய பாலஸ்தீனத்தை தேசிய கீதத்தை பாட சொல்லட்டுமா? இன்னும் சந்தோஷமாக இருக்குமே. சைனாதை பாட சொல்லட்டுமா? என்னடா என்ன மாதிரியான ஆட்கள்டா நீங்களாம்?